நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா ஜெஃப்ரின் உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது அவரது உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இறுதி சடங்கு எப்போது நடைபெறும்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமார் உடல் நேற்றைய தினம் அவரது தோட்டத்தில் எரிந்த நிலையில மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில 2 மருத்துவர்கள் கொண்ட குழு அவரது உடலுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொண்டது. அந்த பிரேத பரிசோதனை முழுவதுமே வீடியோ காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பிரேத பரிசோதனை முடிந்த உடல் தற்போது அவரது மகனான கருத்தையா ஜெஃப்ரினிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்குல அந்த உடலை மருத்துவர்கள் குழு ஒப்படைத்திருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் திசைநிலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கரைசுத்துப்புதூர் அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து தேவாலயத்தில் சிஎஸ்ஐ தேவாலயம் கரைசுத்துப்புதூரில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், எம்பிக்கள் விஜயவசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள், அதுபோல கரைசுத்துப்புதூர் ஊர் பொதுமக்கள், அவரது உறவினர்கள் என பலரும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் உயிரிழந்த இடத்துல காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில தற்போது அந்த இறுதி அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது உடல் ஒரு மகனிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கரைசுத்துப்புதூர், அதாவது திசைநிலை அருகே உள்ள கரைசுத்துப்புதூர் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு மணி நேரம் பயணத்திற்கு பின்னர் அவர் ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.